ஐநார்த்தனி நாளுக்கான அப்புறமால பார்த்தீங்கன்னா நிலா சோழன் கிட்ட நீங்கள் எதுக்காக ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ சோழனும் தான் மனசில் உள்ளதை சொல்கிறாங்க. ராகவ் என்கிட்டே வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், உங்களை சைட் அடிக்கிறேன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நான் எப்படிங்க அமைதியாக இருக்கிறது, அதனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு நிலாவும் பயங்கரமாக கோவப்பட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ ராகவ் கிட்ட நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக சோழன் கிட்ட இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்து ராகவ் நான் சோழன் கிட்ட சொன்னால் அதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலாவும் கோவப்பட்டு ஏன்னா சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட என்னை பத்தி இது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவர் எப்படிங்க அதை எடுத்துப்பாரு, தேவையில்லாம எங்களுக்குள்ள சண்டை தாங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதை கேட்டு ராகவ் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நிலா நீங்க என்ன சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆலன்னு தானே சொன்னீங்க, இப்ப என்ன திடீர்னு சோழன் தான் ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க அப்படி சொல்லவே இல்லையே, அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வரும்போது சோழன் உங்களுடைய கசின் தானே சொன்னீங்க, நீங்க அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா ஏன் உங்களை லவ் பண்ணிருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா நிறைய பர்சனல் இருக்கும் உங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ராகவ், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இதுக்கப்புறம் என் லைஃப்ல தலையிடாதீங்க, மீறியும் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் இங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது, நான் வேணா ஜாபை ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு ராகவ் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து ராகவ் நிலாவை மறக்க முடியாம பயங்கரமா கதறி அழுகுறாங்க. ஒரு ராகவ் சோழனை மீட் பண்ணி சாரி சோழன், எனக்கு நிலா உங்களுடைய ஒய்ஃப்னு தெரியாது, உங்ககிட்ட அது மாதிரிலாம் பேசிட்டேன், தயவு செய்து மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலா உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. அப்ப ராகவ் நீங்க தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிய வருது சோழன் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இந்த விஷயத்தை கேட்டு பயங்கரமா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. நிலாவே தாயால தன் ஹஸ்பண்ட் சொன்னதை கேட்டு நினைச்சு பயங்கரமா சோழன் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சோழன் ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. நிலா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக தேங்க்ஸ் எனக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்குறாங்க. சோழன் நீங்களே உங்க வாயால என்ன ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கீங்களே, அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவும் இதுக்கப்புறம் ராகவ் என் பின்னாடி வராம இருக்கணும்னா நான் ஏதாவது சொல்லிதானே ஆகணும், அதுக்காக தான் அந்த உண்மையை சொன்னேன், என்னோட சேஃப்டிக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மனசுல உள்ள ஆசையை காட்டிக்காம நடிக்கத்தானே செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுல நினைச்சு என்னதான் இருந்தாலும் நீங்க உங்க வாயில என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டீங்களே, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. நிலாவும் ஒரு பக்கம் அதை நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. லாயர் நிலாவுக்கு கால் பண்றாங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு நீங்க 2 பேருமே வரணும், இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்தா, இதுக்கப்புறம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, நீங்க 2 பேருமே இதுல சம்மதம் சொன்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நிலா அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சோழன் கண்டிப்பா அந்த சிச்சுவேஷனை நீங்க என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க, கண்டிப்பா நீங்க என்னை விட்டு பிரிய மாட்டீங்க, கண்டிப்பா இதுல ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு சோழனும் எதிர்பார்க்கிறாங்க.